அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி வாலிபர்கள் கையில் ட்ரக்ஸ், ஆல்கஹால், சிகரெட்ஸ் போன்ற ஹராமான விஷயங்கள் பரவிருக்கிறதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக முஸ்லீம் இளைஞர்கள் கையில் எதை விட்டு தடுக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் ஃப்ரெண்ட்ஷிப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனுஷன் அவன் நண்பனை தான் பின்பற்றுறான். அதனால் ஃபல் யன்துர் அஹதுக்கும் இலா மை யுகாலில். உங்களில் ஒவ்வொருத்தரும் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தாங்க. உதாரணமாக, உங்களை சுற்றி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் கன்சியூம் பண்ணுவீங்க. அதே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அந்த பழக்கம் வரும். சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா உங்கள் கையில் சிகரெட் வரும். பிகாஸ் டு அடாப்ட் தி சொசைட்டி, அவங்க கூட அடாப்ட் ஆகிறதுக்காக, அவங்க கூட அட்டாச் ஆகிற அப்படிங்கிற பேரில் நீங்களும் அந்த தப்பில் விழுவீங்க. பட் ஹராம் இஸ் ஹராம். ஹராம் எப்பொழுதுமே ஹராம் தான். அதை நீங்கள் எதை கொண்டு நியாயப்படுத்த முடியாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல நட்புக்கும் கெட்ட நட்புக்கும் உள்ள உதாரணத்தை அழகாக சொல்லி காமிச்சாங்க. ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிறவன் ஒரு அத்தர் வியாபாரியை போல். அவன்கிட்ட நீங்கள் எதுவும் வாங்காட்டினாலும், அவன் உங்களுக்கு எதுவும் கொடுக்காட்டினாலும் அவன் மேலே இருக்கக்கூடிய நறுமணம் உங்கள் மீது வீசும். ஆனால் ஒரு கெட்ட நண்பன் அப்படிங்கிறவன் ஒரு இரும்பை உருக்கிற வேலை செய்யக்கூடியவன். அவன் கூட சேர்ந்து நீங்கள் வேலை செய்யாட்டினாலும் அவன் வேலை செய்யும் போது ஏற்படுற புகை உங்கள் மீது துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.